நான் ஒரு காடு மட்டுமில்லை, நான் ஒரு உயிர். நான் 1000 உயிர்களுக்கு வீடாக இருக்கிறேன். பல ஆண்டுகளாக என் பிள்ளைகளுக்கு நான் தான் உணவாக இருந்தேன். பழங்கள், கிழங்குகள், தண்ணீர், அமைதி. மான், குரங்கு, காட்டெருமை எல்லாம் என் பாதையை அறிந்தவை, என் விதியை புரிந்தவை. ஒரு காலத்தில் மனிதன் என்னிடம் இடம் கேட்டான். விருந்தினராக வந்தான். பின் சாலைகள் வந்தன, வீடுகள் வளர்ந்தன, பழங்கள் காணாமல் போகின. மனிதர்கள் உண்ணும் உணவு, மிச்சர் சமைத்த உணவு, பிளாஸ்டிக் மூடிய கழிவுகள் என்னுள் வீசப்பட்டன. என் பிள்ளைகள் அதை உணவென்று நினைத்தன. ஆனால் அது உணவில்லை, மெதுவான விஷம். அவர்கள் காடுகளை தேடவில்லை, மனிதர்களை தேட ஆரம்பித்தார்கள். சாலைகள் உணவிடமாக மாறின. அப்போது குற்றம் சொன்னார்கள் அவர்களே. ஆனால் உண்மை என்னவென்றால் அது அவர்களின் தவறு இல்லை, மனிதர்களின் அலட்சியம். கருணை என்பது உணவு கொடுப்பது அல்ல, அவற்றை காடுகளில் வாழ விடுவதுதான். என்னை காப்பாற்றுங்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன். வனவிலங்குகளை மாற்றாதீர்கள், நம் பழக்கத்தை மாற்றுங்கள்.